ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை கொண்டிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சிற்பம் எந்ததென்று பகுத்தறியப்பட்டதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வேதம் சொல்கிறது, நாம் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆவி மறுபடியும் பிறக்கிறது. அதே போல இந்த சரீரம் ஒரு நாள்ல இயேசு வருகிற பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மனமானது இந்த சரீரம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அப்படியே சிந்திக்க வைக்கிறது, சிந்திக்குது, அது செயல்பட வைக்கிறது. இன்னொன்னு, ஆவி உள்ளே இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வாக்குத்தத்தத்தின் மூலமாக என்ன சொல்கிறாரோ அதை யோசிக்கிற பொழுது மனம் அதற்கேற்றபடி நமக்குள்ளே ஒரு தைரியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொண்டு வருகிறது. இப்ப இந்த மனமானது நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனதின் எண்ணங்கள், அது தேவனுடைய வார்த்தைகளாக நிறைந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதை ஜெயத்தை கொண்டு வருகிறது. அதனாலதான் யோவான் 2வது வசனத்துல, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். மனம் அவிசுவாசத்தையும் தோல்வியையும் வியாதியை குறித்து அதையே நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது, நம்முடைய மனதில எண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுது ஆவியை சோர்ந்து போகிறது, சரீரமும் பலவீனப்பட்டு போகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிற பொழுது இந்த மனமானது அது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. மனதின் யோசனை மனுஷனுடையது, நாமே பிரதிக்கிறோம், கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காரியங்களை நாம் எண்ணுகிற பொழுது, சிந்திக்கிற பொழுது அது மகிழ்ச்சி உண்டாகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருந்தால், பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறப்ப புது சிருஷ்டியா இருந்தோம், பழையவைகள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிதாக்கப்பட்ட இந்த மனதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த ஆத்மா செலுத்த வேண்டும். மனிதன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறான். இந்த இருதயத்தின் எண்ணங்கள் அது கற்பனையாகி அது அரணாக மாறி இருதயத்தின் ஆழத்தில் போய் அது பதிக்கப்பட்டு இருதயத்தின் நிகழ்ந்தான் வாய் பேசுகிறது. ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. அப்ப இந்த ஆத்மா அறிவு, தேவனை குறித்ததான அறிவு, தேவனுடைய சத்தியத்தை குறித்ததான அறிவு, அதுல நாம் வளருகிற பொழுது, தேவனை குறித்து அறிந்து கொள்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய இடைப்பாறுதல், ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுத்தையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை ரஞ்சியாதவர்களுக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப நம்முடைய மனதை புதிதாக்குற வேலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன் தன்னுடைய நிலம் நன்றாக விளைந்தது, ஆகையினால களஞ்சியத்தை இடித்து தன்னுடைய தானியங்களை எல்லாம் அதுல சேர்த்து வைத்து தன்னுடைய ஆத்மாவை நோக்கி அவன் சொல்லிக் கொண்டது, என் ஆத்மாவே, அநேக வருஷங்களுக்கு வேண்டிய பொருளை நான் சபதரித்து வைத்திருக்கேன், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிக்கேட்டனே, உன் ஆத்மா இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்துக் கொடுக்கணும்னால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் என்று கேட்கிறார். அடுத்த வருஷமே 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அடுத்த வசனமே சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல் தனக்காகவே அவன் சேர்த்து வைத்தபடியினால் அவனை மதிக்கடனை என்று சொல்கிறார். அவன் சரீரத்துக்கு வேண்டியதை சேர்த்து வைத்துவிட்டு இந்த ஆத்மா மனம் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல் தனக்காக சேர்த்து வைத்தபடினாலே சரீரத்தில் சேர்த்து வைத்து விட்டு ஆத்மா நீ நல்லா இருக்கு சொல்றா, அப்படி நல்லா இருக்க முடியாது. இந்த பூமியில நன்றாக சாப்பிட்டு நன்றாக உடுத்தி எல்லா வசதிகளோடு இருக்கிறவர்கள், ஆனாலும் அவருடைய மனதிலே இடைப்பாறுதல் இல்லை, திருப்தி இல்லை. ஏனென்றால் அங்கே சாலமோனை குறித்து சாலமோனே அவர் வேதத்துல வந்து சொல்றதை பார்க்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரத்துல சாலமோன் ஞானி, அவன் அநேக காரியங்களை சோதித்து பார்க்கிறார். 7வது அதிகாரம் 23வது வசனம். இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன், நான் ஞானமானேன் என்றேன், அது எனக்கு தூரமாயிற்று. தூரமும் மகா ஆழமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயக்கத்தின் வைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். அந்த மனதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு செல் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய மனம் வாழ்ந்திருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆனா அதை விட்டு விட்டு இந்த பூமியில ஞானம்னா என்ன, பைத்தியம்னா என்ன, இன்னும் அநேக காரியங்களை அவர் சோதித்து பார்க்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறார், கண்டிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளையும் உடைய பிரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணராய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியம் அவளால் பிடிபடுவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, சாலமோன் அவருக்கு 1000 மனைவிகள். அடுத்த 2 வசனத்துல காரியத்தை சொல்றாரு, காரியத்தை அறிவுபடுத்தி ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்கிறான். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, நான் அதை கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார், அவர்களும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வர்றாரு, அந்த தீமையை ஒரு ஸ்திரீக்கு ஒப்புமையாக சொல்லிட்டு 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் தேவனை கண்டேன், இயேசுவை கண்டேன், 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை நிறுத்துறப்ப இவர் ரொம்ப அளவுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனா எனக்கு 1000 மனைவிகள், அதுல ஒரு மனைவி கூட உண்மையான மனைவி இல்லை என்று அவர் அங்கலாய்த்து அப்படி சொல்லுகிறார். அவர் மனதுல எல்லாத்தையும் கண்டுபிடிக்க பார்த்தார். குழந்தை வெட்டினார், கோபுரத்தை கட்டினார், ஆலயத்தை கட்டினார். அவருக்கு எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க அவர் பிரயாசப்பட்டார். கடைசியில் சொல்றாரு, அதுதான் ஒன்றும் இல்லை. 1000 மனைவியை கல்யாணம் பண்ணி திருப்தி இல்லை, ஒரு மனைவி கூட உண்மையா நேசிக்கிறதுக்கு அவன் அப்படி பார்க்க முடியல. ஆனா 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பிரசங்கி 12வது அதிகாரத்துல கடைசியா அவர் சொல்லுகிற பொழுது 12வது வசனத்திலிருந்து, என் மகனே இவைகளெல்லாம் புத்தி அடைவாயாக, அநேக புஸ்தகங்களை ஒத்து பண்ணுகிறதற்கு முடியவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். என்ன சொல்றது, என் மனதுல அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா ஒன்றையும் நான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒருத்தரை கண்டுபிடிச்சேன், அவர் அப்புறம் மாதிரி அளவுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ வேண்டும் என்று நமக்கு மாதிரியை காண்பித்து அந்த இயேசுவை போல வேற புருஷனை நான் பார்க்கல. 1000 பேர் 1000 ஸ்திரீ ஒரு ஸ்திரியை கூட
உண்மையான சக்தியை பார்க்க முடியவில்லை என்று அப்படி சொல்லுகிறார். அப்ப தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். தேவன் ஒரு நாளில் நம்மை நியாயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். அவனுடைய மனம் மருத்துவமாக வேண்டும், வார்த்தை கொண்டு மருத்துவமாக வேண்டும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி நம்முடைய மனம் மாறுவதற்கு தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான சித்தம் இல்லதென்று பகுத்து அறிந்து கொள்ளும்படிக்கு மனம் புதிதாக சொன்னாரே, அது எப்படி நம்முடைய மனதை புதிதாக்குகிறது என்றால் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய